Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ரயில்வே எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய மேக்ஸ் அண்ட் ரீசனிங் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸ் பாத்தீங்கன்னா டே 5 ஓட கிளாஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு 4 கிளாஸ் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிருக்கோம். அந்த கிளாஸஸ் நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம யூடியூபோட பிளேலிஸ்டுக்குள்ள போனீங்க அப்படின்னா டே 1ல இருந்து டே 4 வரைக்கும் நீங்க மிஸ் பண்ண கிளாஸஸ் எல்லாமே இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நாம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய கொஸ்டின்ஸ் எல்லாமே இதுக்கு முன்னாடி நடந்த ரயில்வே எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்ஸ். அதாவது ரயில்வே என்டிபிசி அண்ட் குரூப் டில கேட்ட கொஸ்டின்ஸ் பிளஸ் இப்போ ரீசெண்டா நடந்த ஏஎல்பி ஆர்பிஎஃப் டெக்னீஷியன்ல கேட்ட கொஸ்டின்ஸ். இதே பேட்டர்ன் வந்து அப்கமிங் எக்ஸாம்லயும் நாம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஓகே, இன்னைக்கு கிளாஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி புதுசா யாராவது நம்ம சேனலுக்கு வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. நீங்க இன்னும் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணல அப்படின்னா பிளே ஸ்டோர்ல போய் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அப்கமிங்ல வரக்கூடிய குரூப் டி எக்ஸாம் படிக்கிறேன் மேம், என்டிபிசி எக்ஸாம் படிக்கிறேன், எஸ்எஸ்சி 2025க்கான எக்ஸாம் படிக்கிறேன், எனக்கு ஒரு பெஸ்டான ஆன்லைன் கிளாஸ் வேணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்துருக்கோம். இந்த கோர்ஸோட ஃபீஸ் வந்து 1999. ஓகேவா? இதுல எப்படி ஜாயின் பண்ணணும் அப்படின்னா இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை உங்க போன்ல லக்ஷ்மி மேக்ஸ் சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா டீம் வந்து பேக் எண்ட்ல உங்களை கோர்ஸ்ல ஆட் பண்ணிடுவாங்க. சப்போஸ் நீங்க வந்து 1 இயர் வேலிடிட்டில ஜாயின் பண்றீங்க அப்படின்னா நீங்க 1499 பே பண்ணி ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? இன்னும் ஃபர்தர் டீடைல்ஸ்க்கு நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The standard deviation of the data 6, 5, 9, 30, 12, 8, 10 6, 5, 9, 13, 12, 8, 10 இதோட திட்ட விலக்கம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? இந்த டேட்டாவோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்னங்கிறத நாம கண்டுபிடிக்கணும். ஓகே, சோ ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? சோ சிக்மா ஈக்குவல் டு root of summation xi square divided by n minus summation xi by n the whole square. ஓகேவா? சோ இங்க xi அப்படிங்கிறது என்னன்னா கொடுத்திருக்கக்கூடிய டேட்டா. இததான் நம்ம என்ன சொல்லுவோம்னா xi ன்னு சொல்லுவோம். சமேஷன் xiங்கிறது என்னன்னா கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவோட கூட்டுத்தொகை. ஓகேவா? இதுதான் என்னது சமேஷன் xi. அப்ப சமேஷன் xi ஸ்கொயர்னா என்னன்னா கொடுத்திருக்கக்கூடிய டேட்டாவை ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இதுதான் சமேஷன் xi ஸ்கொயர். ஃபர்ஸ்ட் இந்த சமேஷன் xi கண்டுபிடிக்கலாமா? சமேஷன் xiங்கிறது இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். 10, 8, 12, 13, 9, 5, 6 எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்க. 18, 18, 12, 30, 43, 43, 9, 52, 57, 57, 6, 63. ஓகே, சமேஷன் xi வந்து 63 கிடைச்சிருது. சமேஷன் xi ஸ்கொயர்னா இந்த டேட்டா எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். சோ ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணுங்க. இங்க என்ன இருக்கு? 6 இருக்கா? 6 ஸ்கொயர் எத்தனை? 36. அடுத்து 5 இருக்கு. 5 ஸ்கொயர் எத்தனை? 25. 9 இருக்கு. 9 ஸ்கொயர் எத்தனை? 81. 13 இருக்கு. 13 ஓட ஸ்கொயர் எத்தனை? 169. அடுத்து 12 இருக்கு. 12 ஓடது 144. 8 ஓடது 64. 10 ஓடது 100. ஓகே, சோ இது வந்து என்னன்னா சமேஷன் xi ஸ்கொயர். ஓகே, இதோட வேல்யூ தான் இது. சமேஷன் xi ஸ்கொயர்னா என்னன்னா xi அதாவது இந்த டேட்டா இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணணும். இப்ப ஆட் பண்ணுங்க. உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 4, 8, 17, 17 1 18, 23, 23 ஒரு 6, 29. சோ மீதி 2 இருக்கு. இப்போ ஆட் பண்ணீங்கன்னா 6 4 10, 16, 24, 26, 26 9 எத்தனை? 29, 31. சோ மீதி 3 இருக்கும். சோ 4, 5, 6. ஓகேவா? சோ அப்ப என்ன வரும்? 619 கிடைக்கும். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அப்ப திட்ட விலக்கம் ஈக்குவல் டு எனக்கு என்ன கிடைக்கும்? ரூட் ஆஃப் சமேஷன் xi ஸ்கொயர் டிவைடட் பை n. சமேஷன் xi ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 619. ஓகே, அப்ப இந்த nங்கிறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க எத்தனை நம்பர் ஆஃப் டேட்டா இருக்கோ அதுதான் என்னதுன்னா n. ஓகேவா? இங்க எத்தனை டேட்டா இருக்கு? 7 டேட்டா இருக்கு. ஓகேவா? 1 2 3 4 5 6 7 7 டேட்டா இருக்கா? அப்ப என்னோட வேல்யூ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 7. அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணலாம்? 7 போடலாமா? டிவைடட் பை 7 மைனஸ் சமேஷன் xi by n the whole square. சமேஷன் xi யோட வேல்யூ என்ன? 63. அப்ப 63 டிவைடட் பை 7 the whole square ன்னு போட்டுடலாமா? ஓகே, அப்ப திட்ட விலக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் இதை கட் பண்ணா 9 டைம்ஸ் போகும். அப்ப 619 டிவைடட் பை 7 மைனஸ் 9 ஸ்கொயர் எத்தனை? 81. அப்ப இதுல இருந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் என்ன கிடைக்கும்? இதை எல்சிஎம் எடுங்க. எல்சிஎம் எடுத்தா 7. சோ 81 into 7 7 8 7 56 567. அப்ப 619 மைனஸ் 567 619 மைனஸ் 567 ஆன்சர் என்ன வரும்? 52 கிடைக்குமா? அப்போ திட்ட விலக்கம் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 52 டிவைடட் பை 7. அப்ப இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா
52 divided by 7. So 52 divided by 7ங்கிறது ஆப்ஷன் B. ஓகே, தெளிவா புரிஞ்சிருச்சா? ஜஸ்ட் இந்த ஃபார்முலால சப்ஸ்டிட்யூட் பண்ணி கண்டுபிடிச்சாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிரும்? ஸ்டாண்டர்ட் டீவியேஷன் வந்து கிடைச்சிரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. அடுத்த கொஸ்டின்ல என்ன சொல்லியிருக்காங்க? அஸ்வின் has 5 square with different pattern. However, one of the square is not like the other 4. Choose the odd one out. கொடுத்திருக்க 5 படத்துல ஒண்ணே ஒண்ணு odd one out. ஒண்ணே ஒண்ணு வித்தியாசமா இருக்கு. அது என்னங்கறத நீங்க கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் படத்தை பாருங்க, லெஸ் than சிம்பல் இருக்கு. ரெண்டாவது படத்துல இந்த லெஸ் than சிம்பல் இருக்கு. 3, 4, 5 எல்லாத்துலயுமே லெஸ் than சிம்பல் இருக்கு. இத வச்சு யார் odd one outன்னு கண்டுபிடிக்க முடியாது. இந்த படத்தை செக் பண்ணுங்க. சோ இங்க ஆரம்பிச்சு இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இதுவும் அதே மாதிரி இங்க ஆரம்பிச்சு இந்த டைரக்ஷன்ல இருக்கு. சோ டைரக்ஷன் ஆப்போசிட்டா இருக்கு. அதே மாதிரி இதுலயும் பாருங்க, இங்க இந்த டைரக்ஷன்ல இருக்கு, இது இந்த டைரக்ஷன்ல இருக்கு. இந்த படத்துல பாத்தீங்கன்னாலும் இது இப்படி பார்க்க இருக்கு, இது இப்படி பார்க்க இருக்கு. அதாவது ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கு எல்லாமே. இப்ப இந்த படத்தை பாத்தீங்கன்னா இதோட டைரக்ஷன் இந்த பக்கமா இருக்கு, இதோட டைரக்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பக்கமா இருக்கு. அப்ப இதோட டைரக்ஷன்ஸ் பாருங்க சேம் டைரக்ஷன், ஒரே திசையில இருக்கா அந்த அம்புக்குறி. அதாவது அம்புக்குறி இல்ல, உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் அந்த அம்புக்குறி போட்டு காட்டினேன். இப்ப இது போட்டிருக்கிறது இதுவும் அதே டைரக்ஷன்ல இருக்கு, இதுவும் அதே டைரக்ஷன்ல தான் இருக்கு. மீதி எல்லாம் பாருங்க ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல இருக்கு. அப்ப இதுதான் நாம என்ன சொல்லிடலாம்? ஆட் ஒன் அவுட்னு சொல்லிடலாம். இப்ப 5வது படத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் இதுவும் உங்களுக்கு என்ன இருக்கு? ஆப்போசிட் டைரக்ஷன்ஸ்ல தான் இருக்கு. ஓகே, அப்ப 4வது ஓகேவா? சோ இந்த படம் தான் என்னது? உங்களுக்கு ஆட் ஒன் அவுட். புரியுதா? பார்த்தோன்னே ஆன்சர் பண்ணிடலாம். இந்த இது மட்டும் பாருங்க, எல்லாத்துலயுமே ஆப்போசிட்டா போட்டிருக்காங்க. இதுல மட்டும் ஒரே டைரக்ஷன்ல போட்டிருக்காங்க. அதனால 4வது படம் தான் என்னது? ஆட் ஒன் அவுட். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ ஒரு செட் ஆஃப் கொஸ்டின் வந்து நாம இந்த 4 கிளாஸோட முடிச்சிட்டோம். சோ இந்த பிடிஎஃப் எல்லாமே, இந்த கொஸ்டினோட பிடிஎஃப் எல்லாமே நான் டெலகிராம் குரூப்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். சோ டெலகிராம் குரூப்ல இருந்து நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். டெலகிராம் சேனல்லையும் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணிடுறேன், டெலகிராம் குரூப்லயும் உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். டோட்டலா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 40 கொஸ்டினுக்கு மேலேயே இருக்கும். சோ நீங்க தனியா உட்காந்து பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பிராக்டிஸ் பண்ணும்போது ஏதாவது ஒரு டவுட் இருக்குன்னா நம்ம பிளேலிஸ்ட் கொடுத்திருக்கேன் இல்லையா, யூடியூபோட பிளேலிஸ்ட், அதுல இதுக்கான சொல்யூஷன் எல்லாமே இருக்கும். ஓகேவா? சோ தனியா உட்காந்து இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே சால்வ் பண்ணி பாருங்க. இந்த பிடிஎஃப் இன்னைக்கே நான் டெலகிராம்ல வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணிடுறேன். ஓகேவா? இப்போ அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ அதே மாதிரி நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸுக்கு இன்னைக்கு ஆஃபர் போட்டிருக்கோம். சோ ஜாயின் பண்ணாத ஸ்டூடெண்ட் ஆஃபர் பிரைஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ டெஸ்ட் பேட்ச் அண்ட் கரண்ட் அஃபேர்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ல பாருங்க, செலக்ட் த நம்பர் ஃப்ரம் அமாங் த கிவன் ஆப்ஷன் தட் கேன் ரீப்ளேஸ் த கொஸ்டின் மார்க் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். என்ன சொல்லியிருக்காங்க? A2B, C12D, E30F, I90J கொடுத்திருக்காங்க. ஓகே, சோ இதுல எதுன்னு நாம கண்டுபிடிக்கணும் ஆன்சர். ஓகே, சோ இப்போ சென்டர்ல உள்ள நம்பரை நல்லா பாருங்களேன். இங்க 2 இருக்கு, இங்க 12 இருக்கு, இங்க 30 இருக்கு, இங்க என்ன இருக்கு? 90 இருக்கு. ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் இந்த நம்பரை நான் எழுதிக்கிறேன். 2, 12, 30, அடுத்து என்ன வரும்னு எனக்கு தெரியாது. சோ 90. அப்ப 2 12 மாத்திருக்காங்க. 2 12 மாத்தணும்னா என்ன பண்ணணும்? இது கூட 10 ஆட் பண்ணணும். இல்ல 12ல இருந்து 2 கழிச்சு எழுதுங்க. 30 12 30 மாறுது. அப்ப 30ல இருந்து 12 போச்சுன்னா எத்தனை? இது ரெண்டுக்குள்ள டிஃபரன்ஸ் என்ன? 18. அப்ப அடுத்த நம்பர் என்ன வரும்? ஓகேவா? சோ இப்ப இத நல்லா கவனிங்க. 10 18 ஆயிருக்கு. ஒருவேளை இது எப்படி இருக்கலாம்னா, கீழ உள்ள சீரிஸ் 8 8ஆ கூடிக்கிட்டே போலாம். அப்படி இல்லன்னா 8 10 12 அந்த மாதிரி கூட்டிட்டே போலாம். சோ ஃபர்ஸ்ட் பாசிபிள் வந்து நான் 8 8ஆ கூடுதான்னு பாக்குறேன். அப்ப இது 10ஆ இருந்துச்சுன்னா இது 18ஆ இருக்கும். இது கூட 8 கூட்டுனீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் உள்ள டிஃபரன்ஸ் என்னவா இருந்திருக்கும்? 26ஆ இருந்திருக்கும். அதாவது 8 8ஆ இருந்துச்சுன்னா, கீழ உள்ள இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து 8 8ஆ கூடிச்சுன்னா 10 + 8 18, 18 + 8 26. ஓகேவா? அப்ப இது 26ஆ இருந்துச்சுன்னா இங்க இருக்கிற நம்பர் உங்களுக்கு என்ன வரும்? 30 + 26 56ன்னு கிடைச்சிருக்கும். ஓகே, சோ இது கூட 8 கூட்டுனீங்கன்னா அடுத்த நம்பர் என்னவா இருந்திருக்கும்? 26 + 8 34. சோ இப்ப கரெக்ட்டா வருது பாருங்க. 56 + 34 90. அப்ப நாம யோசிச்ச லாஜிக் கரெக்ட். சம்டைம்ஸ் 8 8ஆ கூடாம 8 10 12 14 அந்த மாதிரி கூட கூடியிருக்கும். சோ இது எல்லாமே நம்ம திங்க் பண்றதுதான். ஓகேவா? சோ புரியுதா? இப்போ 10 18 அடுத்துள்ளது 26ஆ இருந்திருக்கும். அடுத்துள்ளது கண்டிப்பா 34ஆ இருந்திருக்கும். ஓகே, அப்ப இங்க வரக்கூடிய நம்பர் எத்தனை? 56ங்க கூடிய நம்பர் வந்திருக்கும். சோ இங்க பாருங்க 48 இருக்கு, இங்க 64 இருக்கு. சோ இது 2 எலிமினேட் பண்ணிரலாம். இங்க பாருங்க இந்த ஒரு இதுல மட்டும் தான் 56 இருக்கு. சோ இங்க பாருங்க 49 இருக்கு. இதையும் எலிமினேட் பண்ணிரலாம். அப்ப மீதி இருக்கத நம்ம கண்டே பிடிக்க வேண்டாம். இந்த நம்பரை மட்டும் வச்சு மட்டுமே இதுதான் ஆன்சர் கரெக்ட்னு சொல்லிரலாம். எதுக்காக இந்த நம்பரை நான் செக் பண்ணேன்னா, ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ஷனை நல்லா கவனிங்களேன். எல்லா ஆப்ஷன்லயுமே என்ன இருக்கு? GH, 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 GHன்னு தான் இருக்கு. அப்ப லெட்டரோட பேட்டர்னை நான் என்னன்னு கண்டுபிடிக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஏன்னா எல்லா ஆப்ஷன்லயுமே GH தான் வந்திருக்குன்னா
கண்டிப்பா அந்த லெட்டரோட ஆன்சர் GH தான். நம்பர் மட்டும் தான் எனக்கு வேரி ஆகுது. அப்ப நம்பரோட லாஜிக் மட்டும் நான் என்னன்னு கண்டுபிடிச்சா போதுமானது. ஏன்னா லெட்டரோட லாஜிக் என்னன்னு நான் யோசிச்சு கண்டுபிடிச்சு எனக்கு டைம் வேஸ்ட். ஏன்னா எல்லா ஆப்ஷன்லயுமே அவன் GHன்னு தான் கொடுத்திருக்கான். அப்ப நாம இதை என்ன பண்ணிடலாம், அந்த லெட்டரோட பேட்டர்ன் வந்து கண்டுபிடிக்க வேண்டாம். லெட்டரோடது கண்டுபிடிச்சீங்கனாலும் என்ன வரும், ஏல இருந்து சிக்கு போயிருக்கு, சில இருந்து ஈக்கு போயிருக்கு. சோ +2 கூடியிருக்கு. ஏல இருந்து சிக்கு போகணும்னா +2 ஆட் பண்ணணும், சில இருந்து ஈக்கு போகணும்னா +2, ஈல இருந்து அடுத்து +2 ஆட் பண்ணா ஈக்கு அடுத்து எஃப், எஃப்க்கு அடுத்து ஜி. சோ +2 போட்டீங்கன்னா ஜி வரும். ஓகே, அப்ப லெட்டரோட சீரிஸ் என்ன பேட்டர்ன் அப்படின்னு பாத்தீங்கன்னா +2 ஆட் ஆயிருக்கு. நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா 10, 18, 26, 34ன்னு ஆட் ஆயிருக்கு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. சோ இது ஒரு சிம்பிளிபிகேஷன். 16 × 9/4 இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. சோ சிம்பிளிபிகேஷன் கொஸ்டின்னால என்ன சொல்லி கொடுத்திருக்கேன், போர்டு மாஸ் ரூல் வந்து அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். பிகினர் யாராவது இருக்கீங்க அப்படின்னா ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பேசிக்ஸ் எல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்க பாருங்க. சோ பினா பிராக்கெட், ஓனா ஆஃப், டினா டிவிஷன், எம்னா மல்டிபிளிகேஷன், ஏனா அடிஷன், எஸ்னா சப்ராக்ஷன். அப்போ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். பிராக்கெட் இருந்துச்சுன்னா அதை முடிச்சு விடணும். ஃபர்ஸ்ட் நான் இந்த தொகுதியை முடிச்சு விட்டுருந்தேன். அதாவது இந்த நியூமரேட்டரை ஃபர்ஸ்ட் சிம்பிளிஃபை பண்ணிடுறேன். ஓகேவா? சோ எனக்கு தொகுதியில என்ன இல்ல, பிராக்கெட் இல்ல. சோ அடுத்து என்ன இருக்கு, ஆஃப் இருக்கான்னு பார்க்கணும். ஆஃப் இருக்கா, இருக்கு. அப்ப என்ன பண்ணலாம், 16 × 9 அப்படி எழுதிக்கோங்க, டிவைடட் பை 4 ஆஃப் 2 என்னது, 4 × 2 அர்த்தம். அப்போ 4 × 2 எத்தனை, 8. அப்ப இதை கட் பண்ணீங்கன்னா 1 8 8, 2 8 16. சோ 2 × 9 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், சோ கரெக்டா தானே போட்டிருக்கோம், 2 × 9 18 அப்படின்னு கிடைக்கும். இல்லைன்னா அந்த 2 × 9 அப்படி வச்சிருங்க. ஓகேவா, 18 நாள் எழுதிக்கோங்க, அப்படினாலும் வச்சிருங்க. அப்போ நான் நியூமரேட்டரை சிம்பிளிஃபை பண்ணிட்டேன். இப்ப டினாமினேட்டருக்கு வாங்க. டினாமினேட்டர்ல ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு, பிராக்கெட் இருக்கான்னு பார்க்கணும். சோ இருக்கு. அப்ப இந்த பிராக்கெட்டை ஃபர்ஸ்ட் முடிச்சு விட்டுருவோமா. சோ 3 × 9 - 6 எத்தனை, 3. அப்போ 3 × 3 உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், 9ன்னு கிடைக்கும். அடுத்து இங்க வாங்க. இங்க வந்து பாத்தீங்கன்னா யாருக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், ஆஃப். பிராக்கெட்டுக்கு எடுத்து ஆஃப்க்கு தான் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். அப்ப ஆஃப்ங்கும் போது இவங்க 2 பேரும் எடுங்க. 4 ஆஃப் 1/2னா என்னது, 4 × 1/2ன்னு அர்த்தம். அப்ப கட் பண்ணா என்ன வரும், 2ன்னு கிடைக்கும். ஓகே, அப்ப இந்த இடத்துல 2 × 3/2ன்னு கிடைக்குமா, -2 × 3/2ன்னு கிடைக்கும். ஓகே, ஏன்னா இதை தான் நான் சிம்பிளிஃபை பண்ணி 2ன்னு கொண்டு வந்துட்டேனே. அந்த 2 × 3 இருக்கும், அந்த டிவைடட் பை இருக்கும். சோ போட்டேன், இது ரெண்டையும் கட் பண்ணிட்டேன்னா எனக்கு என்ன இருக்கும், 9 - 3 இருக்கும். 9 - 3 எத்தனை, 3. ஓகேவா, அப்ப இந்த இடத்துல 3ன்னு போட்டுக்கலாம். இப்போ கட் பண்ணா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும், சோ 9 - 3 என்ன வரும், 6 வரும். ஓகே, சோ 9 - 6 அந்த இதுல நான் மைனஸ் பண்ணிட்டேன். சோ 9 - 3 வந்து என்ன வரும், 6 வருமா. சோ கட் பண்ணா 3 3 9, 2 3 6. சோ 2 2 கட் ஆகிரும். சோ ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 3ன்னு கிடைக்கும். புரியுதா? மேல வந்து ஆல்ரெடி நாம கண்டுபிடிச்சு வச்சிருந்தோம் 2 × 9ன்னு. இப்போ 2 கட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன இருக்கும், 9 - 3 இருக்கும். 9 - 3 வந்து 6. சோ டிவைடட் பை 6 போட்டு கால்குலேட் பண்ணும்போது ஃபைனல் ஆன்சர் என்ன வரும், 3ன்னு வரும். சோ 3ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா. இந்த கொஸ்டின்ல பாருங்க, கேலண்டர்ல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. 18 செப்டம்பர் 1998 ஃப்ரைடே அப்படின்னா வாட் வில் பி த டே ஆஃப் த வீக் ஆன் 15 செப்டம்பர் 2009. ஓகே, 1998 1998ஆம் ஆண்டு செப்டம்பர் 18 அப்படிங்கிறது வெள்ளிக்கிழமை என்றால் 2009ஆம் ஆண்டு செப்டம்பர் 15 வாரத்தின் எந்த கிழமையாக இருக்கும், இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க. 18 செப்டம்பர் 1998 வந்து உங்களுக்கு ஃப்ரைடேயா இருந்துச்சு அப்படின்னா 15 செப்டம்பர் 2009 வந்து என்ன இதா இருக்கும், ஓகேவா. சோ என்ன டேயா இருக்கும். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். சோ இந்த கேலண்டர் டாபிக் உள்ள நீங்க போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வருஷத்துக்கு எத்தனை நாள் அப்படிங்கறத தெரிஞ்சிருக்கணும். அதுல லீப் இயர்னா எத்தனை நாள் வரும், ஓகேவா. சோ ஒரு வருஷத்துக்கு 365 நாள், லீப் இயர்னா 366 நாள் வரும். சோ லீப் இயர் அப்படிங்கும் போது பிப்ரவரியில எத்தனை நாள் வரும் உங்களுக்கு, 29 நாள் வரும். ஓகே, சோ இந்த மாதிரி சின்ன சின்ன பேசிக்ஸ் எல்லாமே நீங்க தெரிஞ்சிருக்கணும். ஓகே, இப்போ நாம என்ன பண்ண போறோம், 18 செப்டம்பர் 1998 வந்து ஃப்ரைடே எனக்கு. ஓகே, அப்போ 18 செப்டம்பர் 1999 எனக்கு என்ன வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரைடேக்கு அடுத்த நாள் என்னது, சாட்டர்டே. ஓகேவா, சோ வெள்ளிக்கிழமைக்கு அடுத்த நாள் என்னது, சனிக்கிழமை. அப்ப 18 செப்டம்பர் 1999 வந்து எனக்கு என்னது, சனிக்கிழமை. அதே மாதிரி 18 செப்டம்பர் 1999க்கு அடுத்து உங்களுக்கு என்ன வரும், 2000 வரும். ஓகே, சோ 2000 எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா மண்டேன்னு வரும். என்ன மேம், இங்க இருந்து இங்க போறதுக்கு ஒரு டே தான் ஆட் பண்ணீங்க, ஃப்ரைடே. அதுக்கடுத்து நீங்க என்ன போட்டீங்க, சாட்டர்டேன்னு போட்டீங்க. ஓகே, ஆனா 1999ல இருந்து 2000 போறதுக்கு மண்டேன்னு போட்டிருக்கீங்க அப்படின்னு கேட்பீங்க. சோ இங்க பாருங்க, 1999ங்கிறது நார்மல் இயர். அதே 2000ங்கிறது உங்களுக்கு பாத்தீங்கன்னா லீப் இயர். ஓகே, சோ ஒரு நார்மல் இயர்ல இருந்து நாம லீப் இயருக்கு போறோம் அப்படின்னா ஒரு 2 டேஸ் வந்து நீங்க ஆட் பண்ணணும். ஓகேவா, 2 நாள் ஆட் பண்ணணும்.
அதே நார்மல்ல இருந்து நார்மல் இயருக்கு தான் போறீங்கன்னா ஒரு நாள் மட்டும் ஆட் பண்ணா போதும். ஏன்னா 2000ங்கிறது லீப் இயர். அது லீப் இயராங்கிறது எப்படி கண்டுபிடிக்கணும்? அந்த இயரை வந்து 4ஆல டிவைட் பண்ணி பார்க்கணும். அப்படி டிவைட் ஆச்சு அப்படின்னா அது வந்து லீப் இயர். ஓகே. அதுக்கப்புறம் 2001. ஓகே. 18 செப்டம்பர் 2001 வந்து உங்களுக்கு என்ன டேயா இருக்கும்? இது மண்டே அப்படின்னா இது வந்து டியூஸ்டேவா இருக்கும். ஓகேவா? 2002 வந்து என்ன டேயா இருக்கும்? டியூஸ்டேக்கு அடுத்த நாள் என்னது? செவ்வாய். செவ்வாய்க்கு அடுத்த நாள் என்னது? புதன். ஓகேவா? புதன்னா என்னது? வெனஸ்டே. ஓகேவா? 2003 வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? தேர்ஸ்டேவா இருக்கும். அதுக்கப்புறம் 2004 வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? 2004 வந்து சாட்டர்டேவா இருக்கும். ஏன்னா 2004ங்கிறது உங்களுக்கு என்னது? லீப் இயர். ஓகேவா? சோ நார்மல் இயருக்கு போனா +1 ஆட் பண்ணுங்க. லீப் இயருக்கு அப்படின்னா +2 ஆட் பண்ணணும். சோ கேலண்டர் டாபிக் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல நான் டீச் பண்ணியிருப்பேன். சோ தெரியாத ஸ்டூடெண்ட் அதுல பாத்துக்கோங்க. இப்போ 2005க்கு போறோம். ஓகே. சோ எந்த இது வரை கண்டுபிடிக்கணும் நாம? 2009 வரையா? 2005ன்னா உங்களுக்கு என்ன வரும்? சண்டே வரும். அடுத்து 2006. 2006ன்னா என்ன வரும்? மண்டே. 2007ன்னா உங்களுக்கு என்ன வரும்? டியூஸ்டே. ஓகே. 2008ன்னா உங்களுக்கு என்ன வரும்? டியூஸ்டே கூட +1 ஆட் பண்ணணும். ஓகே. சாரி +2 ஆட் பண்ணணும். அப்படிதானே? ஏன்னா 2008ங்கும்போது உங்களுக்கு என்னவாகிரும்? லீப் இயர் ஆகிரும். ஓகேவா? அப்போ டியூஸ்டே 2008ங்கிறது லீப் இயர்னா செவ்வாய்க்கு அடுத்து என்னது? வியாழன் போடணுங்க. ஓகே. நார்மல் இயருக்கு போனா +1 ஆட் பண்ணணும். அதே லீப் இயருக்கு போனா என்ன பண்ணணும்? +2 வந்து ஆட் பண்ணணும். ஓகே. அடுத்து 2009. 2009 வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஃப்ரைடேவா இருக்கும். எந்த 2009? 18 செப்டம்பர் 2009 வந்து உங்களுக்கு என்னவா இருக்கும்? ஃப்ரைடேவா இருக்கும். ஓகே. பேசிக்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பாருங்க. இல்லன்னா மேம் என்ன சண்டே, மண்டே, டியூஸ்டே ரிவர்ஸ்ல எழுதிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தோணும். ஓகே. 18 செப்டம்பர் 2009ங்கிறது ஃப்ரைடே. புரியுதா? நார்மல் இயருக்கு போனா +1 ஆட் பண்ணணும். அதே இது லீப் இயருக்கு போனா +2 ஆட் பண்ணணும். இதான் கான்செப்ட். இப்ப 2000ல இருந்து 2001ங்கிறது பாத்தீங்கன்னா நார்மல் இயர். அதனால மண்டேக்கு அடுத்த நாள் டியூஸ்டேன்னு போட்டிருக்கேன். அதே 1999ல இருந்து 2000க்கு போகும்போது 2000ங்கிறது லீப் இயர். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணிருக்கேன்? +2 ஆட் பண்ணிருக்கேன். சாட்டர்டேக்கு அடுத்து நான் மண்டேன்னு போட்டிருக்கேன். இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகேவா? இப்ப 18 செப்டம்பர் 2009 எனக்கு ஃப்ரைடேன்னு தெரியும். எனக்கு என்ன கேட்டிருக்காங்க? 18 செப்டம்பர் வேண்டாம். 15 செப்டம்பர் 2009 என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? சோ நான் என்ன கண்டுபிடிக்கணும்? 15 செப்டம்பர் 2009 வந்து என்ன டேன்னு கண்டுபிடிக்கணும். 18 செப்டம்பர் 2009 ஃப்ரைடே. 18ஆம் தேதி ஃப்ரைடேன்னா 15ஆம் தேதி என்னவா இருந்திருக்கும்? இதுல இருந்து ஒரு 3 நாளைக்கு முன்னாடி பார்க்கணும். அப்ப 3 நாளைக்கு முன்னாடினா உங்களுக்கு என்ன வரும்? டியூஸ்டேன்னு வரும். அப்படித்தானே? சோ கரெக்ட் தானே? 18ஆம் தேதி ஃப்ரைடே அப்படின்னா 15ஆம் தேதி உங்களுக்கு என்னவா இருக்கும்? 15, 16, 17ன்னு போடுங்க. 17ங்கிறது உங்களுக்கு வியாழனா இருந்திருக்கும். ஃப்ரைடேக்கு முந்தின நாளு. இது வந்து உங்களுக்கு என்னவா இருந்திருக்கும்? வெட்னஸ்டேவா இருந்திருக்கும். அப்போ 15 வெட்னஸ்டேக்கு முந்தின நாள் செவ்வாய்க்கிழமை. சோ செவ்வாய்க்கிழமை டியூஸ்டே. அப்போ 15 செப்டம்பர் 2009 உங்களுக்கு என்னது? டியூஸ்டே. ஓகே. சோ டியூஸ்டே அப்படிங்கிறது ஆப்ஷன் சி. ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? சிம்பிளான கான்செப்ட். நார்மல் இயருக்கு போறோம் அப்படின்னா +1. லீப் இயருக்கு போறோம் அப்படின்னா +2. இவ்வளவுதான் கான்செப்ட். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. In a right angle triangle PQR tan Q equal to 5/12. Then the value of cos Q. ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு. இதுதான் ஒரு செங்கோண முக்கோணம். இதுல வந்து PQRன்னு இதுக்கு பேர் வச்சிருக்காங்க. Q இருக்கு இல்லையா? tan Q. tan Q ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா 5/12ன்னு சொல்லியிருக்காங்க. இது எந்த டாபிக் அப்படின்னு பாத்தீங்கன்னா ட்ரிக்னாமெட்ரி அப்படின்னு ஒரு டாபிக் வந்து பார்த்திருப்போம். நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல அதுதான் இது. tan ஓட ஃபார்முலா என்ன? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். அப்படிதானே? சோ ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைடு. இதுதான் என்னது? tan ஓட ஃபார்முலா. அப்படிதானே? ட்ரிக்னாமெட்ரியில பார்த்திருக்கோம். ஒரு செங்கோண முக்கோணம் இருக்கு அப்படின்னா இந்த நீளமான பகுதியை நாம என்ன சொல்லுவோம்? கர்ணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கர்ணத்துக்கு எதிர்த்தாக்குல இருக்கிறதுனால இதை எதிர்பக்கம்னு சொல்லுவோம். இந்த கர்ணத்துக்கு அடுத்து இருக்கிறதுனால இதை நாம என்ன சொல்லுவோம்னா அடுத்துள்ள பக்கம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப tanங்கிறது என்னன்னா எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். ஓகே. அப்போ காசோட வேல்யூ. ஓகே. சோ இப்போ இதுல என்ன பண்ண போறோம்? காசோட வேல்யூ கேட்டிருக்காங்க. காஸ் கியூவோட வேல்யூ கேட்டிருக்காங்க. காசோட ஃபார்முலா என்ன? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். இதுதான் என்னது? காசோட ஃபார்முலா. ஓகேவா? அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம் தான் காஸ் கியூவோட வேல்யூ. ஓகே. சோ இப்போ டானுக்கு எதிர்பக்கத்தோட வேல்யூ எனக்கு தெரியும். எதிர்பக்கத்தோட வேல்யூ 5. அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ எனக்கு என்னது? 12. அதாவது ஆப்போசிட் சைடோட வேல்யூ அட்ஜசன்ட் சைடோட வேல்யூ வந்து எனக்கு தெரியும். ஓகே. இப்போ இந்த முக்கோணத்துல அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ணுங்க. இப்போ என்ன பண்ணலாம்? எதிர்பக்கம் 5ன்னு எனக்கு தெரியும். அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ 12ன்னு தெரியும். இதுதான் எனக்கு என்னன்னு தெரியும்? கர்ணம்னு தெரியும். அப்போ இத வந்து எப்படி அப்ளை பண்ணலாம்? பிதாகரஸ் தேற்றம் இதுல அப்ளை பண்ணலாம். பைத்தாகரஸ் தியரம் வந்து இதுல அப்ளை பண்ணலாம்.
பைத்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணும்போது அது என்ன சொல்லுது, கர்ணம் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னா இந்த பக்கத்தோட வர்க்கத்துக்கும் இந்த பக்கத்தோட வர்க்கத்துக்கும் உள்ள கூட்டுத்தொகைக்கு சமம் அப்படின்னு சொல்லுது. இந்த கர்ணத்தை ஸ்கொயர் பண்ணீங்கன்னா இதை ஸ்கொயர் பண்ணி இந்த எதிர்பக்கத்தை ஸ்கொயர் பண்ணி, அதாவது எதிர்பக்கம் ஸ்கொயர் பிளஸ் இந்த அடுத்துள்ள பக்கம் ஸ்கொயருக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லுது. இதுதான் நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சது. ஓகே, இதெல்லாம் உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் எழுதியிருக்கேன். சோ இதுக்கு வந்து ஆன்சர் என்ன வரும்னா 13ன்னு வரும். எதிர்பக்கத்தோட வேல்யூ 13. ஏன்னா இந்த வேல்யூஸ் வந்து பேர் வேல்யூஸ் மாதிரி வரும். ஒரு 3 வேல்யூ சேமா வரும். அதுல 5, 12, 13. ஓகே, சோ இது எல்லாமே நிறைய கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த 13 எப்படி வருங்கிறத நான் சொல்றேன். ஓகே, கர்ணம் ஸ்கொயர் தான் நாம என்ன கண்டுபிடிக்கணும், கர்ணம் ஸ்கொயர். சோ எதிர்பக்கம் போட்டேன்னா கர்ணத்தோட வேல்யூ 13ன்னு வரும். சோ கர்ணம் ஸ்கொயர்னா என்னது, கர்ணம் தான் கண்டுபிடிக்கணும். சோ கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு எதிர்பக்கம் ஸ்கொயர். எதிர்பக்கம் எத்தனை 5. சோ 5 ஸ்கொயர் 25. அடுத்துள்ள பக்கம் எத்தனை 12. 12 ஸ்கொயர் 144. அப்ப கர்ணம் ஸ்கொயர் ஈக்குவல் டு 144 25 எத்தனை 169. எனக்கு கர்ணம் தான் வேணும். அப்ப 169க்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வரும், 13ன்னு கிடைக்கும். அப்ப இந்த கர்ணத்தோட வேல்யூ எனக்கு என்ன கிடைச்சிருது, 13ன்னு கிடைச்சிருது. அவ்வளவுதான். ஓகே, சோ இப்போ நீங்க என்ன கண்டுபிடிக்கணும், காஸ் கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். காஸ் தீட்டாங்கிறது என்னது, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அடுத்துள்ள பக்கத்தோட வேல்யூ என்ன 12. கர்ணத்தோட வேல்யூ என்ன இப்பதான் கண்டுபிடிச்சோம் 13ன்னு. அப்ப இதுதான் காஸ் கியூவோட வேல்யூ 12/13ங்கிறது ஆப்ஷன் சி. புரியுதா? சோ ரொம்ப ஸ்பீடா போன மாதிரி இருக்கா? இது ரொம்ப சிம்பிள். நம்ம ஸ்கூல் டேஸ்ல படிச்சதுதான். ஒரு செங்கோணம் முக்கோணம் இருக்கு அப்படின்னா அந்த கர்ணம் ஸ்கொயர் வந்து அடுத்த 2 பக்கங்களோட வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமம். அப்ப கர்ணத்தோட வேல்யூ இதுல சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது 13ன்னு கிடைச்சது. ஓகே, அப்ப கர்ணத்தோட வேல்யூ 13ன்னு கிடைச்சிருது. அப்ப நமக்கு காஸ் தீட்டாங்கிறது என்னது, அடுத்துள்ள பக்கம் பை கர்ணம். அப்ப 12/13. அப்ப சைனோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா இதே கொஸ்டின்ல சைன் கியூவோட வேல்யூ என்னன்னு கேட்டிருந்தாங்கன்னா என்ன பண்ணணும், சைனோட வேல்யூ வந்து எதிர்பக்கம் பை கர்ணம்னு இருக்கும். எதிர்பக்கத்தோட வேல்யூ என்ன 5, கர்ணத்தோட வேல்யூ என்ன 13. அப்ப 5/13ன்னு கிடைக்கும். ஓகே, சோ ரொம்ப சிம்பிள். ட்ரிக்னாமெட்ரி, ஜியோமெட்ரி எல்லா டாபிக்குமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிம்பிளா தான் இருக்கும். பட் நீங்க பிராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த ஸ்பீட் எல்லாமே வந்துரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. The length, width and height of a rectangular solid are in the ratio 3:2:1. If the volume of the box is 48 centimeter cube, the total surface area of the box. ஒரு செவ்வக பெட்டியின் நீளம், அகலம் மற்றும் உயரம் வந்து 3:2:1 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அதோட கன அளவு வந்து 48 சென்டிமீட்டர் கியூப் அப்படின்னா அந்த பெட்டியோட புறப்பரப்பளவு என்ன, இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, சோ இதை எப்படி சால்வ் பண்ணலாம் நாம. சோ ஒரு ரெக்டாங்கிள் இருக்கு. நார்மலா ஒரு 2Dல பாத்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிளுக்கு என்னெல்லாம் இருக்கும், நீளம் இருக்கும், அகலம் இருக்கும், அதாவது லென்த் இருக்கும், பிரெத் இருக்கும். இதே ஒரு ரெக்டாங்கிளுக்கு நீளம் சொல்றாங்க, அகலமும் சொல்றாங்க, உயரமும் இருக்கு அப்படின்னா அது என்ன ஷேப்புக்குள்ள போயிரும், 3D ஷேப்புக்குள்ள போயிரும். அப்ப அது என்ன ஷேப்பா இருக்கும், கியூபாய்டா இருக்குமா. ஓகேவா, ஓகே, ஒரு கன செவ்வகமா இருக்குமா, கன செவ்வகம்னு நேரடியா கொடுக்காம செவ்வக பெட்டி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க கன செவ்வகம். இதுல நீளம், அகலம், உயரம் இருக்கு. நீளமும் அகலமும் மட்டும் இருந்தா அது செவ்வகம் 2D ஷேப்பு. அதே நீளம், அகலம், உயரம் மூணுமே வந்துருச்சுன்னா அது 3D ஷேப்புக்குள்ள போயிரும். அப்ப அது கன செவ்வக பெட்டி. ஓகேவா, கன செவ்வகம். ஓகே, அதோட என்ன கொடுத்திருக்காங்க, நீளம், அகலம், உயரம் என்னது 3x 2x xன்னு கொடுத்திருக்காங்க. ஓகே, அதோட கன அளவு பாத்தீங்கன்னா 48 சென்டிமீட்டர் கியூப். ஓகே, அப்ப அதோட வால்யூம்கான ஃபார்முலா என்ன, நமக்கு என்ன தெரியும், கனசெவ்வகத்தோட வால்யூம் வந்து LBH. வால்யூம்ங்கிறது அதோட மொத்தம். ஓகேவா, சோ அதோட மொத்தம் தான் நமக்கு என்னது வால்யூம்னு தெரியும். அப்படிதானே. சோ அதே இது நம்ம 2Dல என்ன பார்த்திருப்போம், சுற்றளவுன்னு பார்த்திருப்போம். 2Dல பார்த்தா அதை சுற்றளவுன்னு சொல்லுவோம், 3Dல பார்த்தா அதை கன அளவுன்னு சொல்லுவோம். அவ்வளவுதான் ரெண்டுக்கும் வித்தியாசம். ஓகே, சோ இப்போ வால்யூம்னா L × B × H. அப்ப எல்லாத்தையும் நீங்க என்ன பண்ணணும், மல்டிப்ளை பண்ணணும். அப்ப 3x × 2x × x, 3x × 2x × x is equal to 48ன்னு கிடைக்கும். அப்போ 3, 2, 6. சோ அப்போ எத்தனை தடவை போகும், 8 டைம்ஸ் போகும். இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணா x³ = 8ன்னு கிடைக்கும். இதுல இருந்து x ஓட வேல்யூ உங்களுக்கு என்ன கிடைக்கும், 8க்கு கியூப் ரூட் எடுத்தீங்கன்னா x ஓட வேல்யூ வந்து 2ன்னு கிடைக்கும். ஓகே, இப்போ லென்த், பிரெத், ஹைட் வேணும். சோ லென்த் = 3 × 2 6ன்னு கிடைக்கும். ஏன்னா x ஓட வேல்யூ 2ன்னு கண்டுபிடிச்சாச்சா, இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணி லென்த் என்ன, பிரெத் என்ன, ஹைட் என்னன்னு கொண்டு வந்துடலாமா. அப்போ பிரெத் = உங்களுக்கு என்ன கிடைக்கும், 2 × 2 4ன்னு கிடைக்கும். ஹைட் = 2ன்னு கிடைச்சிரும். ஓகே, உங்களுக்கு என்ன கேட்டிருக்காங்க, மொத்த பரப்பளவு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஓகே, சோ அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா கேட்டிருக்காங்க. கியூபாய்டோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கான ஃபார்முலா என்ன, 2 × LB + BH + LH. ஓகே, இதுதான் என்னது அதோட மொத்த பரப்பளவுக்கான ஃபார்முலா. அப்ப டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா = 2 × L × B. L × B னா என்ன வரும், 6 × 4 24 + B × H. B யோட வேல்யூ 4, 4 × 2 8.
பிளஸ் எல் இன்ட்டு ஹச். எல் இன்ட்டு ஹச் என்ன வரும்? 6 இன்ட்டு 2 12. ஸோ இப்போ ஆன்சர் என்ன வரும்? 12 × 20 20 24 44 44 இன்ட்டு 2 88. அப்போ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளவு? 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகே, 88 சென்டிமீட்டர் ஸ்கொயருங்கிறது ஆப்ஷன் டி. தெளிவா புரியுதா? ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். வால்யூம்னா எல்பிஹெச்னு தெரியும். அப்போ வால்யூமோட ரேஷியோ கொடுத்திருக்கான். அப்போ என்ன வரும் உங்களுக்கு? 8x³ சாரி, வால்யூமோட என்ன வரும்? 3 2 6 6x³ கிடைக்கும். இல்லனா அது அப்படியே கட் பண்ணும்போது x³ ஓட வேல்யூ மட்டும் 8ன்னு கிடைக்கும். அதுல இருந்து x ஓட வேல்யூ கொண்டு வாங்க. x ஓட வேல்யூ கொண்டு வந்துட்டீங்கன்னா லென்த், பிரெத், ஹைட் என்னங்கறத தனித்தனியா கொண்டு வந்துடலாம். அதுக்கப்புறம் நாம என்ன பண்ணிக்கலாம்? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா 2 × LB + BH + LH இதுல சப்ஸ்டிட்யூட் பண்ணிட்டோம் அப்படின்னா டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கிடைச்சிரும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போயிருவோமா? அந்த கொஸ்டின்ல பாருங்க, பைப் A can fill the tank in 6.5 hours. Pipe B can fill the tank in 13 hours. Find the total time taken to fill the tank if pipe B opens every third hour while A open for the whole time. Okay, A ஆல் குழாயை 6.5 மணி நேரத்தில் நிரப்ப முடியும். அதே மாதிரி B ஆல் 13 மணி நேரத்தில் தொட்டியை நிரப்ப முடியும். ஒவ்வொரு 3வது மணி நேரத்திலும் குழாய் B வந்து என்ன பண்ணுது? திறக்கும் போது தொட்டியை நிரப்ப எடுக்கும் மொத்த நேரத்தை கண்டறியவும். அதாவது ஒரு தொட்டி இருக்கு, அதுல ஏங்கிற பைப்பை உள்ள விட்டுருக்கீங்க. ஓகே, சோ இது என்ன பண்ணும் அப்படின்னா 6.5 ஹவர்ஸ்ல தொட்டியை நிரப்பிடுமா. பிங்கிற பைப்பை மட்டும் விட்டீங்க அப்படின்னா அது வந்து 13 மணி நேரத்துல தொட்டியை நிரப்புமா. இப்போ என்னன்னா ஏ பைப்பு பாத்தீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து திறந்தே தான் இருக்கு. ஆனா அந்த பிங்கிற பைப்பு பாத்தீங்கன்னா ஒரு 3 ஹவர்ஸுக்கு ஒரு டைம் மட்டும் தான் என்ன பண்றாங்கன்னா திறக்குறாங்க. சோ அப்போ ஏங்கிற பைப்பு எப்போதும் திறந்தே இருக்கு. 3 மணி நேரத்துக்கு ஒரு டைம் பிங்கிற பைப்பு மட்டும் திறந்துச்சு அப்படின்னா மொத்தமா தொட்டியை நிரப்புறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? இதான் கொஸ்டின்ல கேட்டிருக்காங்க. ஓகே, ஓகே, ஏங்கிற பைப்பு 6.5 ஹவர்ஸ்ல தொட்டியை நிரப்பும், பிங்கிறது 13 ஹவர்ஸ்ல நிரப்பும். இது ரெண்டுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும்? 13 எல்சிஎம் கிடைக்கும். ஓகே, ஓகே, சோ இப்போ இத 13ஆ மாத்தணும் அப்படின்னா எதால மல்டிப்ளை பண்ணணும்? 2ஆல மல்டிப்ளை பண்ணணும். இத 13ஆ மாத்தணும்னா 1ஆல மல்டிப்ளை பண்ணணும். ஓகே, சோ எப்படின்னு தெரியலன்னா இந்த 6.5 எடுத்துட்டு வந்து இத டிவைட் பண்ணி பாருங்க. டிவைட் பண்ணி பார்க்கும்போது 2 டைம்ஸ் போகும். அப்படிதான் மேலையும் கீழையும் 10ஆல மல்டிப்ளை பண்ணணும். சோ 130/65 கிடைக்கும். சோ 2 டைம்ஸ் போகும். ஓகே, அப்ப ஏயோட திறன் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 கேக் பண்றான் ஒரு நாளைக்கு. இத டைம் அண்ட் ஒர்க் கான்செப்ட்னாலும் புரிஞ்சுக்கோங்க, இல்ல பைப்ஸ் அண்ட் சிஸ்டம் கான்செப்ட் மாதிரினாலும் புரிஞ்சுக்கோங்க. ரெண்டுக்குமே சேம் கான்செப்ட் தான். டைம் அண்ட் ஒர்க், பைப்ஸ் அண்ட் சிஸ்டம். டைம் அண்ட் ஒர்க்னா அங்க மனுஷங்க வேலை பார்ப்பாங்க. பைப்ஸ் அண்ட் சிஸ்டம்னா பைப்பு தொட்டியை நிரப்பும். அவ்வளவுதான் வித்தியாசம். ஓகே, சோ ஏயோட திறமை எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 2 கேக் பண்றான், இல்லனா ஒரு நிமிஷத்துக்கு 2 கேக் பண்றான். பியோட திறமை எவ்வளவுன்னா ஒரு நாளைக்கு 1 கேக் பண்றான். அந்த மாதிரி டோட்டல் டாஸ்க் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 13. ஓகே, ஏ வந்து எப்பவுமே வேலை பார்த்துட்டே இருக்கான். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் நாளும் ஏ வேலை பார்ப்பான், 2வது நாளும் ஏ வேலை பார்ப்பான். ஆனா 3வது நாள் பாத்தீங்க அப்படின்னா பி வந்துருவான். ஓகேவா, சோ ஃபர்ஸ்ட் நாளும் ஏ வேலை பார்ப்பான், 2வது நாளும் ஏ வேலை பார்ப்பான். ஆனா 3வது நாள் வரும்போது பாத்தீங்கன்னா என்ன ஆகும்னா ஏ வேலை பார்ப்பான் பிளஸ் பியும் வந்துருவான். ஓகேவா, சோ இதுதான் கான்செப்ட். ஃபர்ஸ்ட் நாள் ஏ 2ங்கிற கேக் பண்ணுவான், 2வது நாள் பாத்தீங்கன்னா ஏ வந்து 2ங்கிற கேக் பண்ணுவான், 3வது நாள் பாத்தீங்கன்னா ஏ கூட பியும் சேர்ந்துக்கிடுவான். ஏன்னா ஒவ்வொரு 3வது மணி நேரத்துக்கும் என்ன பண்றோம்? பிங்கிற பைப்பை திறந்து வைக்கிறோம். இல்லனா பிங்கிற ஆளு 3வது நாள் வந்து வேலை பார்க்கறாரு அப்படின்னாலும் வச்சுக்கோங்க. அப்ப ஏயும் பியும் சேர்ந்து பண்ணும்போது எவ்வளவு முடிப்பாங்க? சோ 3 பார்ட் முடிப்பாங்க. அப்படிதானே? ஏன்னா ஃபர்ஸ்ட் நாள் ஏ மட்டும் தான், அதுக்கப்புறமும் ஏ மட்டும் தான். அந்த 3வது மணி நேரத்துல தான் என்ன ஆகும்? பியும் வந்து சேர்ந்துக்கிடுவான். ஓகே, சோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு பாருங்க. இது வந்து ஒரு நாளைக்கு நான் சொன்னேன்னா இது மணி நேரம்ங்கிறதுனால 1 மணி நேரத்துக்கு ஏ வந்து 2ங்க கூடிய குழாயை நிரப்பும். ஓகேவா, சோ 2 மணி நேரத்துக்கு 4ங்கிறத நிரப்பும். 3 மணி நேரத்துக்கு பார்க்கும்போது பியும் சேர்ந்துக்கிடுவான். ஓகேவா, சோ இப்போ நான் ஒரு அப்ராக்சிமேட்டா 5 மணி நேரத்துக்கு எவ்வளவு ஒர்க் பண்றாங்கங்கிறத பாக்குறேன். ஓகேவா, சோ இப்போ ஃபர்ஸ்ட் நாள் பாருங்க. இப்போ இந்த 3ங்கிறது இங்க பாருங்க நல்லா. இது வந்து எத்தனை நாளோட ஒர்க்? 3 டேஸோட ஒர்க். அப்படிதானே? சாரி, 3 ஹவர்ஸோட ஒர்க். ஏன்னா இங்க மணி நேரம் தானே சொல்லியிருக்காங்க. சோ ஃபர்ஸ்ட் 1 மணி நேரத்துல ஏ 2ங்கிறத நிரப்பும், அதுக்கப்புறம் ஏ அகைன் 2ங்கிறத நிரப்பும், 3வது மணி நேரத்துல நாம பிங்கிற குழாயையும் திறந்து விட்டுருவோம். அப்ப அந்த டைம்ல 3ங்கிறது இதாகும். ஓகேவா, அப்ப 3 ஹவர்ஸ்ல எவ்வளவு ஃபில் ஆகும் தொட்டி? 4 4 3 7ன்னு ஃபில் ஆகும். ஓகேவா, ஆனா டாஸ்க் எவ்வளவு? 13ங்கிறது தான் எனக்கு என்னது டாஸ்க். ஓகே, அப்ப 3 ஹவர்ஸ் முடிஞ்சிருச்சு. இப்ப யார் வருவாங்க? அகைன் ஏ தான் வருவான். ஓகேவா, சோ ஏ வந்து 2ங்கிறத முடிச்சிருவான். ஓகேவா, சோ அதுக்கப்புறம் அதாவது 4வது மணி நேரத்துல யார் வருவாங்க? ஏ வருவான். இது 3 மணி நேரத்தோட வேலை. அடுத்து 4வது மணி நேரத்துல யார் வருவான்? ஏ வருவான். அடுத்து ஒரு 5வது மணி நேரம் வரும். அப்பவும் ஏ மட்டும் தான் இருப்பான். 6வது மணி நேரம் வரும். ஓகே, 6வது மணி நேரம் வரும்போது
பியும் சேர்ந்துக்கிடுவான். ஏன்னா எவ்ரி 3 ஹவர்ஸ்க்கு ஒரு டைம் யார் வரா, பி வந்துட்டு வந்துட்டு போறான். ஓகேவா? சோ அப்போ 5வது மணி நேரத்துல பாத்தீங்கன்னா டோட்டலா எவ்வளவு முடிஞ்சிருக்கு? 7 2 9 9 2 11ங்கிறது முடிஞ்சிருக்கு. டோட்டல் டாஸ்க் பாத்தீங்கன்னா மொத்த வேலை பாத்தீங்கன்னா எனக்கு எவ்வளவு இருக்கணும்? 13ங்கிறது முடியணும். ஆனா இங்க எவ்வளவு முடிஞ்சிருக்கு? 5 மணி நேரத்துல எவ்வளவு முடியும்? 7 2 9 9 2 11ங்கிற வேலை முடியும். அப்போ மீதி எனக்கு என்ன இருக்கும்? 13 மைனஸ் 11 2 அப்படிங்கக்கூடிய வேலை வந்து இருக்கும். மீதி 2ங்கிற வேலை இருக்கும். அப்ப அந்த 6வது மணி நேரம் ஃபுல்லாவே ஒர்க் பண்ணணுமா? தேவையில்ல. ஏன்னா இப்போ இவன் இந்த 6வது மணி நேரத்துக்குள்ள ஏ போகும்போது பாத்தீங்கன்னா, அவன் கூட பியும் சேர்ந்துருவான். அப்ப அவங்களோட இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, திறன் வந்து 3ன்னு இருக்கும். ஆனா எனக்கு வந்து டார்கெட் இப்போ எவ்வளவு இருக்குன்னா, மீதி ஒர்க் 2ன்னு தான் இருக்கு. ஓகேவா? அப்போ வேலைய முடிக்க எவ்வளவு நேரம் ஆகும்னா, ஏற்கனவே ஒரு 5 மணி நேரம் 5 மணி நேரம் வேலை முடிஞ்சிருச்சு. இப்போ மீதி 2 மட்டும் தான் இருக்கு. அந்த 2ங்கிற ஒர்க்க ஏயும், பியும் சேர்ந்து தான் பார்ப்பான். அப்படித்தானே? ஏன்னா 6வது மணி நேரம் வருது. எவ்ரி 3 ஹார்ஸ் ஒன்ஸ் வந்து ஏ கூட பியும் சேர்ந்துக்கிறான். ஓகேவா? அப்ப எனக்கு என்ன வரும்னா, இங்க என்ன இருக்கு? மீதி 2 இருக்கா? சோ 5 2/3ன்னு கிடைக்கும். ஓகேவா? ஏன்னா இங்க முடிக்க வேண்டியது 2 கேக் தான் பண்ணணும். ஆனா திறமை எவ்வளோன்னா 2 பேரும் சேர்ந்தான்னா, அந்த 1 மணி நேரத்துல 3 கேக் பண்ணி வச்சுருவான். ஓகேவா? அப்ப எனக்கு 3 கேக் பண்ண வேண்டாம். எக்ஸ்ட்ராலாம் பண்ண வேண்டாம். 2 போதும். அப்ப 2/3ன்னு போட்டுறலாமா? அப்ப எவ்வளவு மணி நேரத்துக்குள்ள தொட்டி நிரம்பும்னா 5 2/3 மணி நேரத்துக்குள்ள தொட்டி நிரம்பும். சோ ஆப்ஷன்ல 5 2/3 இல்லையே. அப்ப நம்ம கண்டுபிடிச்சது தப்பா? இல்ல. என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இத எப்படி எழுதலாம்னா 5 + 2/3ன்னு எழுதலாம். அப்ப இத கட் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? 0.66ன்னு கிடைக்கும். அப்ப 5 + 0.66 5.66 மணி நேரம். ஓகே. தெளிவா புரிஞ்சிருச்சா? அடுத்த கொஸ்டின் போவோமா? சோ இது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் நான் ரொம்ப நிறுத்தி நிதானமா இப்படி 2 2 + 1ன்னு போட்டு காட்டியிருக்கேன். பட் நீங்க கான்செப்ட்ட புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட் இல்லன்னா 20 செகண்ட்ல இந்த கொஸ்டின சால்வ் பண்ணிரலாம். ஓகே. அடுத்த கொஸ்டின் பாருங்க. 27 ஸ்கொயர் பை எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 7/4/9. எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியான கொஸ்டின். 27 ஸ்கொயர் டிவைடட் பை எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் பை 7/4 டிவைடட் பை 9. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைக்கும்? எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 27 ஸ்கொயர் இன்டு இது அப்படியே அங்க போகும். சோ 7/4 டிவைடட் பை 9ன்னு கிடைக்கும். ஓகே. சோ அப்படிதானே கிடைக்கும். இது அப்படியே தானே கொண்டு போறோம். ஓகே. சோ இப்போ என்ன ஆகும்? இப்போ இத கட் பண்ணலாமா? கட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சோ கட் பண்ண வேண்டாம். என்ன பண்ணிக்கலாம்? எக்ஸ் ஸ்கொயர் இருக்கா? எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிங்க. எக்ஸோட வேல்யூனா என்ன பண்ணணும்? இதுக்கு ரூட் எடுக்கணும். இதுக்கு ரூட் எடுத்தா எக்ஸ் கிடைச்சிருமா? எக்ஸ் ஸ்கொயர் இதுன்னா அப்ப எக்ஸோட வேல்யூக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு ரூட் எடுக்கணும். ஓகே. சோ ரூட் எடுத்தா என்ன வரும்? 27 ஸ்கொயருக்கு பதிலா 27 வரும். அடுத்து 7/4க்கு பதிலா 7 ஸ்கொயர் கிடைக்கும். டிவைடட் பை இங்க 9 இருக்கு. 9க்கு ரூட் எடுத்தா 3ன்னு கிடைக்கும். ஓகே. சோ ரொம்ப சிம்பிளா பண்ணுங்க. இத கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா கஷ்டமா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்கொயர் ரூட் எடுத்துருங்க. சோ கட் பண்ணா என்ன வரும்? 1 3 3 9 3 27 x is equal to 9 into 49ன்னு கிடைக்கும். சோ ஆன்சர் என்ன வரும்? 9 9 81. சோ 9 4 36 36 8 44 441ன்னு கிடைக்கும். சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன? 441 441ங்கிறது ஆப்ஷன் ஏ. ஓகே. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? சோ இது போக இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் இருக்கு. இந்த கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே. சோ இந்த கிளாஸஸ் எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். சோ யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. டவுட்ஸ் ஏதாவது இருக்கு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றாங்கன்னா மறக்காம அவங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. சோ ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து நாம முடிச்சாச்சு. ஓகேவா? சோ இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நம்மளோட என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல உங்களுக்கு டெஸ்ட் பேட்சோட கொஸ்டினா கொடுத்திருக்கோம். இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்ப ரீசெண்டா நடந்து முடிஞ்ச ஆர்ஆர்பியோட ஏஎல்பி, ஆர்பிஎஃப்ல இருந்து நிறைய கொஸ்டின் வந்து கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதே பேட்டர்ன்ல தான் நம்ம அகைன் என்ன பண்ணிட்டு இருக்கோம்னா குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்சும் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். சப்போஸ் உங்களுக்கு இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே நான் டெஸ்டா போட்டு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் நம்ம டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்ணிக்கலாம். இன்னைக்கு டெஸ்ட் பேட்ச்க்கு ஆஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்கோம். சோ இன்னைக்கு நீங்க என்டிபிசியோட டெஸ்ட் பேட்ச்ல ஜாயின் பண்றீங்கன்னா 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. அதே மாதிரி கரண்ட் அஃபேரோட பிடிஎஃப் கோர்ஸ்ல ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட்டும் 399 பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ டெய்லி வரக்கூடிய கிளாஸஸ மிஸ் பண்ணாம பாருங்க. இதுக்கு முன்னாடி முடிஞ்ச கிளாஸோட பிடிஎஃப் எல்லாமே டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல அப்லோட் பண்ணிருவேன். நீங்க இன்னும் டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் சேனல் அண்ட் குரூப்ல ஜாயின் பண்ணிருங்க. அப்பதான் முக்கியமான இன்ஃபர்மேஷனா இருக்கட்டும், பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது நீங்க எடுக்க முடியும். ஓகேவா? சோ அதே மாதிரி நீங்க இப்பதான் படிக்க ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ நான் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும்னு நினைக்கிற ஸ்டூடெண்ட் சோ லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. சோ ஒரே ஒரு கோர்ஸ் தான் எல்லா சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாமும் உங்களால கிளியர் பண்ண முடியும். அந்த அளவுக்கு கிளாஸஸ் எல்லாமே பெஸ்டா கொடுத்திருப்போம். சோ எஸ்எஸ்சி 2025க்கான கேலண்டர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சோ 2025ல வரக்கூடிய எல்லா எக்ஸாமும் இந்த ஒரு கோர்ஸை ஃபாலோ பண்ணியே உங்களால கிளியர் பண்ண முடியும். அதே மாதிரி இப்ப வந்திருக்கக்கூடிய குரூப் டிக்கு ஒரு பேட்ச் நியூவா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம்.
சோ இந்த பேட்ச்ல ஜாயின் பண்ணிட்டு உங்களோட ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணுங்க. அதே மாதிரி NTPCக்கு ஒரு செகண்ட் பேட்ச் வேற ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேவா? சோ ரயில்வே, SSCன்னு எந்த எக்ஸாம் படிச்சாலும் சரி, சோ நீங்க ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணி படிக்கணும் அப்படின்னா, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ நீங்க சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த ஒரு எக்ஸாம் மட்டும் இல்ல, அதுக்கு அடுத்து வரக்கூடிய ப்ரமோஷன் எக்ஸாம்ஸா இருக்கட்டும், ஹை லெவல் எக்ஸாம்ஸ் எதுவும் போறீங்கனாலும், அதுக்கும் கிளாஸஸ் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே. சோ கிளாஸஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா, லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல உங்களுக்கு ரொம்ப பெர்ஃபெக்ட்டா குடுத்திருப்போம். சோ ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணதும், நீங்க கன்டென்ட்ல போய் பாத்தீங்கன்னா, எந்த எக்ஸாம் படிக்கிறீங்களோ, அதுக்கான கிளாஸஸ், அதுக்கான மெட்டீரியல்ஸ், டெஸ்ட் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். எவ்ரி வீக் சாட்டர்டே உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். குரூப் டி படிக்கிறீங்கன்னா, அதுக்கான பேட்ச் தனியா குடுத்திருப்போம். SSC யோட CGLனா அதுக்கான பேட்ச் தனியா இருக்கும். GDனா அதுக்கான பேட்ச் எல்லாமே தனித்தனியா உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். இத மட்டும் படிச்சாலே போதும். கண்டிப்பா உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். இதுதான் டீமோட வாட்ஸ்அப் நம்பர். சோ இப்போ ஸ்டூடண்ட்ஸ்க்காக பாத்தீங்கன்னா, நம்ம ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல சோ நியூவா கொண்டு வந்திருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1 இயர் வேலிடிட்டில நீங்க ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, 1499 மட்டும் ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல பே பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். லைஃப் டைம் வேலிடிட்டி வேணுங்கிற ஸ்டூடெண்ட் 1999 பே பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகே. சோ நீங்க பிகினரா இருக்கீங்க. இப்பதான் 20 வயசு ஆகுது. இப்பதான் ஃபர்ஸ்ட் எக்ஸாம் எழுத போறேன்னா, நீங்க லைஃப் டைம் வேலிடிட்டியே சூஸ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய எக்ஸாம்ஸ்க்கும் இந்த கோர்ஸே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வேற எதுவும் டவுட் இருக்கு அப்படின்னா நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு மேல இருக்க மெசேஜ சென்ட் பண்ணுங்க. ஐ வாண்ட் டு ஜாயின் ஆல் இன் ஒன் கோர்ஸ் மெசேஜ் அனுப்புங்க. டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கவுண்ட் நம்பர் குடுப்பாங்க. அதுக்கு கோர்ஸோட ஃபீஸ் பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணிட்டீங்கன்னா, டீம்ல உங்களுக்கு பேக் எண்ட்ல அக்சஸ் குடுத்துருவாங்க. மெட்டீரியல்ஸ், கிளாஸஸ், டவுட் கிளாரிஃபை பண்ண வாட்ஸ்அப் குரூப் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிருவோம். எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும் உங்களுக்கு ஃபுல் கைடன்ஸ் வந்து இருக்கும். ஓகே. சோ திருப்பியும் நாம வந்து அடுத்த கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க் யூ.